சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. தேர்தலுக்கு பின் வெளியான முதல் கருத்து கணிப்பு. ஸ்டாலின் தோல்வி. தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் ஜனநாயக புரட்சியை 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திச்சிருக்கு. நடந்து முடிந்த வாக்கெடுப்பில் தமிழகம் தனது சொந்த சாதனையை தகர்த்தது. 84.69% வாக்குப்பதிவு நள்ளிரவு வரை பதிவு செய்துள்ளது. இந்த இமாலய புள்ளி விவரம் ஆளும் கட்சியான திமுகவின் நிம்மதியை குலைத்துள்ள அதே வேளையில் எதிர்க்கட்சிகளின் முகாம்களில் ஒருவித உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக தேர்தல் வரலாற்றில் ஒரு எழுதப்படாத விதி உண்டு. வாக்குப்பதிவு சதவீதம் கணிசமாக உயரும் போதெல்லாம் அது தற்போதைய ஆட்சிக்கு எதிரான சத்தமில்லாத அலை ஆக மாறியிருக்கிறது. அப்போது பதிவான 78.29 வாக்குகள் 2G ஊழல் மற்றும் மின்வெட்டு புகாரில் சிக்கியிருந்த திமுக ஆட்சியை தூக்கி எறிந்தது. ஜெயலலிதாவை அரியணையில் ஏற்றியது. தற்போது அதைவிட 6% அதிகமாக பதிவாகியிருக்கிறது. கோட்டையில் மாற்றம் நிகழப்போகிறதா என்ற $1 மில்லியன் கேள்வியை எழுப்பியிருக்கு. ஆளும் திமுக தரப்பு மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம் போன்ற எங்களின் திராவிட மாடல் திட்டங்களுக்கு கிடைத்த அங்கீகாரமே இந்த 85% வாக்குப்பதிவு என்று மேலோட்டமாக சொன்னாலும் உள்ளுக்குள் கலக்கத்தில் இருப்பதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றாங்க. மகளிர் வாக்குப்பதிவு 85.76% உயர்ந்துள்ளது. இது அரசின் திட்டங்களுக்கான நன்றியா அல்லது விலைவாசி உயர்வு மற்றும் சட்டம் ஒழுங்கு மீதான பெண்களின் கோபமா என்பதில் தான் ஆளும் கட்சியின் தலைவிதி அடங்கியுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியாக பார்க்கப்படுகிறது. இளம் வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் காணப்பட்ட அதீத ஆர்வம் விஜயின் வாக்கு வங்கி கணிசமாக உயர்ந்திருப்பதை காட்டுகிறது. ஒருவேளை திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவ அரசியலை வெறுத்து மக்கள் விஜய்க்கு வாக்களித்திருந்தால் அது வாக்கு எண்ணிக்கையில் மிக பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தும். இது குறிப்பாக திமுகவின் வாக்கு வங்கியை சிதைத்திருக்குமோ என்ற அச்சம் அறிவாலயத்தில் நிலவுகிறது. அரசியல் வல்லுநர்களின் கூற்றுப்படி வாக்குப்பதிவு 80% தாண்டும் போது அது ஒரு நிச்சயமான தீர்ப்பை நோக்கி செல்லும். மக்கள் அதிகளவில் வீட்டை விட்டு வெளியே வந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு மாற்றத்தை மிக தீவிரமாக விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம். வேலைவாய்ப்பின்மை, போதைப் பொருள் புழக்கம் மற்றும் நிவாரண குறைபாடுகள் மீதான அதிருப்தி இந்த வாக்குப்பதிவில் எதிரொலிக்கலாம் என சொல்லப்படுகிறது. தமிழகத்தின் அரசியல் எதிர்காலம் இப்போது மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பாக உள்ளது. 85% வாக்குகள் என்பது ஒரு சாதாரண எண் அல்ல. அது தமிழக மக்களின் இதய துடிப்பு. இது மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்றிதழா அல்லது எடப்பாடி பழனிசாமி மற்றும் நடிகர் விஜயின் வியூகங்களுக்கு கிடைத்த வெற்றியா என்பது மே 4 தெரிந்துவிடும்.